ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஒரு அருமையான புகழ்பெற்ற முருகன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கோவில் ஒரு குன்றின் மீது அமைந்திருக்க பழமையான முருகன் கோவில். இந்த கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை எதுக்காக செய்கிறாங்கன்னா, திருமண தடை உள்ளவர்களும் குழந்தை பாக்கியம்காக காத்திருக்கவங்களும் இங்கே வந்து சிறப்பாக பிரார்த்தனை செஞ்சு அவங்க பிரார்த்தனை நிறைவேறின உடனே அதுக்கான நேர்த்தி கடமையும் செய்கிறாங்க. இந்த கோவில் தென்தணிகைன்னு அழைக்கப்படுது. நம்ம திருத்தணி சொல்கிறோம் இல்லையா, இது வந்து தென்தணிகைன்னு அழைக்கப்படுது. எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். குன்றத்தூரில் அமைஞ்சிருக்க அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். இந்த கோவில் 900 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில். இந்த கோவிலில் 84 படிகள் இருக்குது. இந்து சமய அறநிலைத்துறையை சார்ந்தது. இந்த கோவிலுடைய சிறப்பம்சம்னு முதல்ல சொல்லணும்னா, எங்குமே தமிழகத்தில் முருகன் வடக்கு திசையை நோக்கி அருள் பாலிக்க மாட்டார். ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் வடக்கு திசையை நோக்கி வள்ளி தெய்வானையோட அருள் பாலிக்கிறார். அதுதான் இந்த கோவிலுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம். அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம். சேக்கிழார் பெருமான் முருகப்பெருமானை இங்கே வந்து வழிபட்டு சென்றிருக்கிறார். அதன் நினைவாக இவருக்கு மலை அடிவாரத்தில் ஒரு தனி சன்னதியும் உண்டு. இப்போது இந்த கோவிலுக்கு நம்ம போவோம். கோவிலுக்கு படி ஏறுறதுக்கு முன்னாடி, கோவில் அந்த படிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கல் உப்பையும் மிளகையும் நிறைய பேர் கொட்டி வச்சுருக்காங்க வேண்டுதலுக்காக. நாம் இப்போது படி ஏற ஆரம்பிக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அதுபோல் எங்கெல்லாம் குன்று இருக்கோ அங்கெல்லாம் குமரனுக்கு கண்டிப்பாக கோவில் அமைந்திருக்கும். இந்த குன்றத்தூர் ஸ்தலத்திற்கான புராணத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். தேவர்களை அரக்கர்களான சூரபத்மன், சிங்கமுகாசுரன், தாரகாசுரன் இவர்கள்கிட்டேருந்து காப்பாற்றுவதற்காக முருகப்பெருமான் போரிட்டார். அந்த போர் தான் இன்றளவும் மிகச்சிறப்பாக திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம்னு கொண்டாடப்பட்டு வருது. 3 அரக்கர்களையும் 3 மார்க்கமாக முருகப்பெருமான் அழித்தார். முதலில் சூரபத்மனை திருச்செந்தூரில் நீரின் மார்க்கமாகவும், சிங்கமுகாசுரனை நிலத்தின் மார்க்கமாக திருப்பரங்குன்றத்திலும், தாரகாசுரனை ஆகாய மார்க்கமாக திருப்போரிலும் போரிட்டு சம்ஹாரம் செய்தார். திருப்போரிலிருந்து தாரகாசுரனை சம்ஹாரம் செய்த குமரக்கடவுள் திருத்தணிகைக்கு செல்ல விருப்பம் கொண்டார். திருத்தணிகை செல்லும் வழியில் ஒரு குன்றினை கண்டார். அந்த குன்றில் சிறிது நேரம் தியானம் செய்ய விரும்பி, ஓய்வெடுக்க விரும்பி அங்கு அமர்ந்து தியானம் செய்தார். அப்போது ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். தான் பிரதிஷ்டை செய்த அந்த சிவலிங்கத்தை பூஜை செய்தார். அவர் வழிபட்ட சிவலிங்கம்தான் முருகன் கோயில் மலை அடிவாரத்தில் கந்தளீஸ்வரர் என்ற பெயரில் சிவபெருமான் தனி கோவில் கொண்டு அருள் பாலிக்கிறார். கந்தன் வழிபட்ட சிவலிங்கம் ஆதலால் அந்த சிவலிங்கத்திற்கு கந்தளீஸ்வரர் என்ற பெயரும் வந்தது. இந்த கோவில் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது. நாம் இப்போ 84 படியும் ஏறி மேலே வந்துட்டோம். படி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வழியில் எல்லாமே நிறைய கடைகள்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மேலே வந்தோன்னா உள்ள கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வலது பக்கத்தில் வில்வ விநாயகர் தனி சன்னதியில் இருக்கார். வில்வ விநாயகரை வழிபட்டுட்டு நம்ம அந்த கொடிமரத்தை வணங்கிட்டு உள்ளே போகும்பொழுது முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக அந்த லைன்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. நாங்கள் போன அன்றைக்கி அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. இருந்தாலுமே லைன் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருந்தது. ஆனால் எங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நேரம் ஆக ஆக முருகப்பெருமான் வந்து இங்கே வடதிசை நோக்கி காட்சி அளிக்கிறார். ஒவ்வொரு தூண்களில் மேலேயும் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானோட அறுபடை வீடோட அந்த சிலைகள்லாம் அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. இங்கு முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியாகவும் வள்ளி தெய்வானையுடையும் காட்சியளிக்கிறார். இந்த கோவிலுடைய தல விருட்சம் வந்து வில்வம். இந்த கோவிலுடைய தீர்த்தம் சரவண பொய்கை. அழகான அலங்காரத்தோட முருகப்பெருமானும் வள்ளி தெய்வானையும் காட்சியளிக்கிறாங்க. இந்த கோவிலில் சிலையுடைய வடிவமைப்பே மிகவும் சிறப்பானதாகவும் அரிதாகவும் இருக்குது. அது என்னன்னா, நம்ம வலப்புறமோ இல்லை இடப்புறமோ நின்று பார்க்கும்பொழுது முருகப்பெருமான் வள்ளியோ அல்லது தெய்வானை யாராவது ஒருவரோடு சேர்ந்திருப்பது போல தான் நமக்கு காட்சி அளிப்பாங்க. நமக்கு வந்து அந்த கோவிலில் முருகர், வள்ளி தெய்வானை 3 பேருமே இருக்காங்க. வள்ளி தெய்வானை சமேதரோடு தான் முருகர் இருக்கார். ஆனால் நம்ம தரிசிக்கும்போது 2 பக்கத்தில் நின்று தரிசிப்போம் இல்லையா, அந்த கம்பிக்கு வலப்புறமோ இல்லை இடப்புறமோ நின்று தரிசிக்கும் பொழுது யாராவது ஒரு அம்மனுடன் சேர்ந்து மட்டுமே முருகப்பெருமான் நம் கண்களுக்கு தெரிவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம முருகப்பெருமானுக்கு நேரே நின்று தரிசிக்கும் பொழுது நம் கண்களுக்கு முருகப்பெருமான் மட்டுமே தெரிவார். இந்த மாதிரி ஒரு சிறப்பான வடிவமைப்பில் அபூர்வமாக இந்த கோவிலில் மட்டும்தான் அந்த மாதிரி தரிசிக்கிற மாதிரி நமக்கு வடிவமைச்சிருக்காங்க.
பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிழார் பெருமான் இந்த ஊரில் தான் அவதரித்தார். அதனால் அவருடைய ஒவ்வொரு குரு பூஜையின் போது முருகப்பெருமானே மலையிலேருந்து இறங்கி சேக்கிழார் கோவிலுக்கு சென்று அவருக்கு காட்சி கொடுக்கும் வைபவம் மலை அடிவாரத்தில் இருக்க சேக்கிழார் கோவிலில் இது நடைபெற்று வருது. இப்போது நாங்கள் முருகப்பெருமானை கண்ணார கண்டு தரிசனம் பண்ணியாச்சு. அப்புறம் கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது இந்த பிரசாத ஸ்டால் இருக்குது. முருகர் சன்னதி கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு துர்கை இவங்க எல்லாருமே இருக்காங்க. முருகனை தரிசிச்சுட்டு நம்ம வெளில வரும்பொழுது காசி விஸ்வநாதர், விசாலாட்சி தனி சன்னதியில் இருக்காங்க. பைரவர் சன்னதி, நவக்கிரகம், நாகர் சன்னதி இது எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் உள்ள விமானம் அடுத்த ஒரு சிறப்பு, அது ஷட்கோண அமைப்பில் அமைஞ்சிருக்கு. ஷட்கோணம்னா அருங்கோணம் சொல்லுவாங்க, அந்த வடிவமைப்பில் இந்த விமானம் அமைய பெற்றிருக்கு. கோவில் பிரகாரம் சுற்றிட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஒரு கேட் இருக்குது. அங்கே தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. இது ஜஸ்ட்டு அதை மலையெல்லாம் பார்க்குறதுக்காக மட்டும்தான். அந்த மலையோட அழகு, அந்த இயற்கையெல்லாம் ரசிக்கிறதுக்கு இது கோவிலுடைய பின்புறத்தில் வச்சுருக்காங்க. மக்கள் அங்கே கொஞ்ச நேரம் நின்று இந்த மலையோட அழகு, இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து பேசிட்டு வராங்க. கோவிலுக்குள்ளே பெரிய அத்தி மரம் இருக்குது. குழந்தைக்காக வேண்டிக்கிறவங்க அந்த அத்தி மரத்தில் தொட்டில் கட்டி வேண்டிக்கிறாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தையோட எடைக்கெடை பழம், சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் கொடுத்து தன்னுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றுறாங்க. எல்லா முருகன் கோவிலை போலவும் இங்கேயும் வைகாசி விசாகம், கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம் எல்லாமே சிறப்பாக கொண்டாடுறாங்க. கந்த சஷ்டி விழா 8 நாள் இங்கே நடைபெறுது. சூரசம்ஹாரம் 6ஆம் நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 7ஆம் நாள் வள்ளி திருமணம் நடைபெறுது. அதுக்கப்புறம் 8ஆம் நாள் தெய்வானியுடன் திருமணம் நடைபெறுது. இந்த கோவிலோட டைமிங்ஸ் பார்க்கலாம். காலையில் 6:30 மணிலேருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். அதே மாதிரி மாலை 4 மணி முதல்லேருந்து இரவு 8 மணி வரை கோவில் திறந்திருக்கும். இந்த குன்றத்தூர் முருகன் கோவில் மலை அடிவாரத்துக்கு கீழேயே சிவன் கோவில் பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலும் இருக்குது. ரெண்டும் பக்கத்துலேயே இருக்குது. நம்ம குன்றத்தூர் வந்தோன்னா நிறைய கோவிலை தரிசனம் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி நவகிரக ஸ்தலங்கள் சென்னையில் அமைஞ்சிருக்க எல்லாமே குன்றத்தூரை சுற்றி தான் அமைஞ்சிருக்கு. இதே இடத்துல பார்த்திங்கன்னா திருநாகேஸ்வரம் சொல்லிட்டு நாகேஸ்வர சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த குன்றத்தூர் பக்கத்துலேயே குன்றத்தூர் முருகன் கோவில் அருகிலேயே இருக்குது. நிறைய சிவன் கோவில், பெருமாள் கோவில், விநாயகர் கோவில் எல்லாமே இங்கே அமைஞ்சிருக்கு. அதனால் குன்றத்தூர் வந்தீங்கன்னா இந்த எல்லா கோவிலையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு போங்க. குன்றத்தூர் முருகன் நம்முடைய எல்லா குறைகளையும் தீர்த்து வைப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம படி இறங்கி வந்த உடனே கீழே 2 கோவில்கள் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? இங்கே தெரியுது பாருங்கள், அந்த 2 கோபுரங்கள் தான் சிவன் கோவிலும் பெருமாள் கோவிலும். திருவூரக பெருமாள் கோவிலும் இருக்கும். கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.